வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் மண்டே நைட் ரால என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். வீடியோ நல்லாயிருக்கும், இன்றைக்கி நல்லா இருந்துச்சு, அதனால் வீடியோ நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெல்கம் டு ரெஸ்லிங் கிங் தமிழ். முதலாவதாக இன்றைக்கி ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா மாமி ரியா ரிப்ளே வராங்க. ரியா ரிப்ளேக்கும் டாமினிக் மிஸ்டீரியோக்கும் ஏன் அந்த பிரிவு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்காங்க. ரியா ரிப்ளே வந்து சொல்கிறாங்க, டாமினிக் நீ உன லிவ் மோர்கனை லவ் பண்ணுற, நீ பர்சனலி ரெண்டு பேரும் அஃபெக்ஷனாக இருக்கிறீங்க, இதை நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. ஒருவேளை என்கிட்ட வந்து லிவ் மோர்கன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, லிவ் மோர்கன் கூட தான் போகிறேன்னு சொன்னால் நான் ஏற்றுக்குவேன், சரின்னு சொல்லியிருப்பேன். ஏன் நீ என்கிட்ட சொல்லாமல் பண்ணியிருக்கிற, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்றும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிற, என் கூட இருந்துகிட்டே நீ சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது லிவ் மோர்கன் மற்றும் டாமினிக் வந்து வராங்க. லிவ் மோர்கன் வந்த உடனே, ரியா நீ சொன்னதெல்லாம் ஓகே, பட் ஆனால் டாமினிக் வந்து உங்ககிட்ட தனியாக பர்சனலி பேசணுமா, அவன் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டாமினிக்கை பேச வைக்கிறாங்க. டாமினிக் பேசும்போது ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூ போடுறாங்க, எல்லாருமே பூ போடுறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மாமி ரியா ரிப்ளே, என்னப்பா நீ பேசணும்னு நினைக்கும் போது ஃபேன்ஸ் எல்லாம் பூ பண்ணுறாங்களா, எனக்கு கேட்கவே இல்லைன்னு சொல்லி நக்கல் அடிக்கிறாங்க. டாமினிக் பேசுகிறாரு, ரியா நான் உன்னை விட்டு போகுது காரணம் தெரியுமா, நான் உன் கூட இருக்கும்போது நீ என்னை ஒரு ஆண் மகனாக மதிக்கவே இல்லை, நான் ஒரு ஆம்பளை, என்னை ஆம்பளையாட்டி நீ மதிச்சியா இல்லை, உனக்கு எப்பப்போ நீ மேட்ச் விளாடுறியோ அப்பப்போ நான் உனக்கு உதவியாகவும் உன் கூடையும் நான் வரேன். நான் மேட்ச் விளாடும்போது நீ வாரியா, வரமாட்டேக்கே. உண்மைதான்ப்பா, டாமினிக் மேட்ச் விளாடும்போது ரியா ரிப்ளேலாம் ஹெல்ப் பண்ணதுக்கு அதிகமாக வந்ததில்லைல்ல, நீ ஹெல்ப் பண்ணதுக்கு வந்ததே இல்லை. ஜட்ஜ்மெண்ட் ஹெல்ப் பண்ணாங்க, நீ ஹெல்ப் பண்ணவே இல்லை. பட் ஆனால் என் டேடியை வீழ்த்ததுக்காக, எங்கள் அப்பாவை நான் வீழ்த்ததுக்காக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா லீவ். அதுக்கப்புறம் நாங்கள் கிஸ் பண்ண வந்தோம், அப்போ தான் நீ ரிட்டன் ஆன, எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்ட. உண்மையிலே எனக்கு உன்னை பிடிக்கலை, நீ பண்ணுற விஷயம் எல்லாமே உனக்காக தான் பண்ணுறேன், எனக்காக பண்ணலை. நான் ஒரு ஆண்மகன், நான் தனியாக இருந்து சாதிக்கணும், அதனால தான் நான் லீவ் கூட வந்துட்டேன். இப்போ பாரு, நான் உன் கூட இருக்கும்போது நான் மாமி மாமின்னு சொல்லிட்டு ஒன்றை சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் இவன் என்னை பார்த்து டேடி டேடின்னு சொல்கிறான், என்னை ஒரு ஆண் மகனாக மதிக்கிறான், நீ என்ன மதிச்சியா, பாப்பி பீப்பின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடியே பார்த்தீங்கன்னா டேமி பீஸ் அண்டர்டேக்கர் மாதிரி வந்து நிற்கிறாரு. பார்த்தோன்னே பயந்துட்டார் டாமினிக்கு. உடனே ரெண்டு பேரும் ஃபைட்டு தான், ரியா ரிப்ளேயும் லிவ் மோர்கனும் சரியான ஃபைட்டு. இப்போது டாமினிக்கை ரிங்கில் வச்சு அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்லிட்டோ வந்துட்டார். சரி, இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா WWE வந்து கார்லிட்டோக்கும் டேமி பீஸுக்கும் ஒரு மேட்சை நடத்துகிறாங்க. இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா கார்லிட்டோ வந்து தோற்று போயிட்டார், டேமி பீஸ் வந்து வெற்றி பெற்றார். அப்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டேமி பீஸ் அட்டாக் பண்ணதுக்காக ஃபின் பலர் வராது, அவர் ஹெல்ப் பண்ணதுக்காக ரியா ரிப்ளே வராங்க. ஸோ அதுக்கப்புறமா டாமினிக் வராரு. டாமினிக்கு பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே வந்து ஃபினிஷர் போட பார்க்காங்க. நல்ல வேலை லிவ் மோர்கன் பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டாங்க, வாராசா அவனை காப்பாற்றிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இல்லாட்டா இன்றைக்கி பயங்கரமான அடி விழுந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பழையபடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதாவது ரியா ரிப்ளேயும் டேமி பீஸும் கட்டி பிடிச்சி ஒரு மூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது இன்றைக்கி நடந்திருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒடிசிஏ ஜோ இருக்கார்ல, அவருடைய ரிங் டெபியூட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ அவர் வந்து இன்றைக்கி வந்து மேட்ச் ஆட போகிறாரு. முகம் தெரியாத ஒருத்தர் கூட தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேட்ச் ஆடி இருக்காரு. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்குது. ஒடிசிஏ ஜோ வந்து வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கேரியன் கிராஸ் மற்றும் அவருடைய ஃபைனல் டெஸ்ட்மெண்ட் டீம் வராங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒடிசிஏ ஜோ உண்மையை சொல்லணும்னா நீ இந்த டீமுக்கு வந்தது கோஃபிக்கு மட்டும் தான் சந்தோஷமாக இருக்குது, ஜேவியர் வுட் முகத்தில் அந்தளவுக்கு சந்தோஷம் தெரியலேன்னு. உண்மைதான்ப்பா, ஒடிசிஏ ஜோ நியூ டேக்கு வந்து ஜாயின் பண்ணது ஜேவியர் வுட் தான் கொஞ்சம் கோவமாகவே இருக்கிறாரு. ஒருவேளை நியூ டேக்குள்ளே பிரேக்கப் பண்ணதுக்கு எதுவும் பண்ணுறாங்களா, ஒன்று அவங்க யூஸ் பண்ணுறாங்க, நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கேரிங் கிளாஸ் சொல்கிறாரு. பட் ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒடிசிஏ ஜோ என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் இல்லை, என்ன இந்த ஃபேமிலி இது என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்ச் வச்சுக்கலாம், அதாவது நியூ டே வெர்சஸ் ஃபைனல் டெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு 6 மேன் டாக் டீம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒடிசிஏ ஜோ சொல்ல, இதுக்கு கேரிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் வீக் வந்து இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா WWE வந்து கிரீட் பிரதர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் நம்ம ஆல்ஃபா அகாடமிக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் நடத்திருக்கிறாங்க.
இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்திருக்குது. இதில் குறிப்பான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இவினியிலும் சரி மேக்ஸ் டூர்பியும் சரி ஒரு டேக் டீமர் 2 பேரும் பார்ட்னர் இருக்கிறவங்க. ஆனால் இந்த மேட்சோட இடையிலேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டூர்பியை இவினியில் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இதனால டைக்ரேவேஷன் ஆகிட்டாங்க நம்ம ஆல்ஃபாட் அகாடமி. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு கிரீட் பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக வின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஜேக்கபிள் வந்து வரல, அவர் ஒலிம்பிக் நடக்கிறதுனால அங்கே போயிட்டாராம். ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேக்கபிள் வரல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து கிரீட் பிரதர்ஸ் டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பீட்டன் இருக்கிறார்ல, அவருடைய ஒரு ஸ்பெஷல் ப்ரொமோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ராவில் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து பூட்ஸ் அப்படிங்கிற பேரில் இருக்கிறது எனக்கு பிடிக்கலை, நான் வந்து பீட்டனை தான் இருக்க பிடிக்கிறது. பட் ஆனால் இதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம ஷேமஸ் வந்து முயற்சி பண்ணுறான். அவனை பொறுத்த வரைக்கும் நான் பூஜாவே இருக்கணும், எனக்கு பூஜாலாம் எனக்கு பிடிக்கல, நான் பீட்டன் என் கேரக்டர் இது தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணாது. எதுக்காக அவர் ஷேமஸ் அட்டாக் பண்ணாரு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது பிரான்சன் ரீட் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஆடம் பிஎஸை பார்த்து இன்றைக்கி எனக்கு ஒரு மேட்ச் தார, இல்லாட்டா போன வாரம் எப்படி ஒரு அட்டாக் நடந்தது அந்த மாதிரி ஒருத்தனுக்கு அட்டாக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறேன், செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜுரியில் இருக்கார். பிரான்சன் ரீட் அட்டாக் பண்ணதுனால செத் ரோலன்ஸ் இன்ஜுரி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு 2-3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் வரமாட்டாருன்னு சொன்னார்ல, அதை தான் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. செத் ரோலன்ஸ் ஒன்று ஒரு சில நாட்கள் வரமாட்டார், அதுக்கு காரணம் பிரான்சன் ரீட்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது டேமேஜ் கண்ட்ரோல் டீம் இருக்குல்ல, அவங்களும் ஒரு ப்ரொமோ போடுறாங்க, ஜாப்பனீஸில் பேசுகிறாங்க. சத்தியமாக எனக்கு புரியல, ஜாப்பனீஸ் எனக்கு தெரியாது. ஸோ அடுத்தது டேமேஜ் கண்ட்ரோல் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது. இதில் ஆல்ஃபா ஃபயர் மற்றும் இஷாடாவா டபிள்யூபிள்யூடைய உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக நிற்கிறாங்க. ஏன்னா இதில் வெற்றி பெறவங்க டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக முதல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதனால் இதை பார்க்கறதுக்காக வராங்க. த பியூர் ஃபங்க்ஷன் கொலேஷன் டியூ பேர் அந்தளவுக்கு வரல. ஸோ நம்ம சோனியல் டிவில் அவங்களுடைய புது டீமுடைய பேரை வச்சுருக்கிறாங்க, த பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க. விசிஸ் டேமேஜ் கண்ட்ரோல். இந்த மேட்சோட இடையிலேயே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஃபயர் மற்றும் மிஷாடாவை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க, அதனால டிஸ்குவாலிஃபையாக முடிஞ்சிருச்சு. மேபி உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து ஒரு ட்ரிபிள் ட்ரிட்டாக உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. பேக் இதில் மிஸ் இருக்கிறார்ல, அவர் வந்து வருத்தமாக இருக்கார், நம்ம டாக் டீம் டைட்டிலுக்கான மேட்ச்லலாம் தோற்று போயிட்டோம், கவலைப்படாத மிஸ்ஸு, பட் ஆனால் நான் அவனுக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஒன்று வச்சுருக்கிறேன். அதாவது என்னென்னா, உனக்கு இன்டர் கனகல் சாம்பியன்ஷிப் பண்ண வாய்ப்பு நான் அன்றைக்கி தந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ மிஸ் கேட்குற இன்டர் கனகல் சாம்பியன்ஷிப் இன்றைக்கி சாமி சைன்லப்பா இன்டர் கனகல் சாம்பியன்ஷிப் போது எனக்கு எப்படி அந்த வாய்ப்பு கிடைக்குன்னு கேட்கும்போது, நீ பாரு நான் அஃபிஷியல் ஆகிட்டேன் ஆடம் பிஎஸ்ட்டை பேசு அப்படின்னு காட்டினா அங்கே இருக்குது பிரான்சன் ரீட். ஐயா அது பிரான்சன் ரீடியா, அது பிரான் பிரேக்கர், இவன் இன்டர் கனகல் சாம்பியனில் இவன் கொலகாரன், இவன் கூட எனக்கு மேட்ச் வச்சிருக்கேன் சொல்லும்போது ரேண்டி ஆர்டன் சொல்கிறாரு, இந்த மிஸ் பயப்படுறியா, நீ 2 டைம் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன், ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட், இவனுக்கெல்லாம் கண்டு பயப்படுற, இன்றைக்கி நீ மேட்ச் விளையாடு பார்த்துக்கலாம் சகலை அப்படிங்கிற மாதிரி ரேண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ஏற்றி விடுறாரு. போகும்போது ஆட்டுறது கேட்குற ரேண்டி ஆர்டனை பார்த்து, ஆமாம் அவன் வீழ்த்திடுவானா, எவனுக்கு தெரியும், நான் கோத்து விட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ராண்டி நீ சரியான ஆலியா, பேக்ஸ் இதில் நக்கல் நையாண்டியில் நல்லா பண்ணுவார். ஸோ ராண்டி ஆர்டன் இருக்கார்ல, அவருக்கும் குந்தருக்குமான ஒரு ப்ரொமோ நடக்குது. ஸோ ராண்டி ஆர்டன் குந்தர் ப்ரொமோ நம்ம ரெஸ்லிங் கிங் 2.0 சேனலில் போட்டிருக்கிறோம். அது ஒரு லென்த்தான ப்ரொமோ, நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. ராண்டி ஆர்டன் நிறைய விஷயங்கள் பேசினார். குறிப்பாக ராண்டி ஆர்டன் நான் 15 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகுன்னு சொல்லியிருக்காரு. குந்தர் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனோட ஃபேமிலியை தப்பாக பேசியிருக்காரு. இவங்களுக்குள்ளே டெமினேஷன் நடந்திருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா வர இன்வால்மெண்ட்லாம் நடந்திருக்குது. ஆக்சுவலி இதை நான் ஆல்ரெடி பேசியது தமிழாக ஒரு வீடியோ போட்டுட்டேன், அதனால் அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத நான் சொல்லலை, சரிங்களா. பட் ஆனால் இது இடையிலேயே பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டர் வந்தார். ட்ரூ மேக்கிண்டர் வந்து மைக் எடுத்து பேசலான்னு பார்க்கும்போது ராண்டி ஆர்டன் குந்தருக்கு ஒரு ஆர்கேஓ போட்டார் பாருங்களேன், வாட்ஸ்அப் வேறு லெவல் தலைவா, ரொம்ப பேசினவனுக்கு ஒரு ஆர்கேஓ போட்டார். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் நடந்த உடனே நம்ம சிஎம் பங்க் வந்து அட்டாக் பண்ணதுக்காக ட்ரூ மேக்கிண்டர் அட்டாக் பண்ண வந்துட்டார். ட்ரூ மேக்கிண்டர் அட்டாக் பண்ணதுக்காக அவர் பெல்ட்டை கலத்தி அடக்க போயிருக்காரு. பட் ஆனால் ட்ரூ மேக்கிண்டரோட பெல்ட்டை கலத்தி ட்ரூ மேக்கிண்டர் முதுகுலேயே பார்த்தீங்கன்னா பஞ்சதந்திரத்தை ஆட்ட காட்டாரு. நம்ம இன்றைக்கி சரியான அடி நவுத்தி விட்டார் நம்ம சிஎம் பங்க் ட்ரூ மேக்கிண்டரை. ஸோ அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் உங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீடுக்கும் மிஸுக்குமான மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மிஸு பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக பிரான்சன் ரீடுக்கிட்ட தோற்று போயிட்டார். அப்போவே சொன்னான், யார் கேட்டால் ஆட்டுறது பேச்சை கேட்டு மாற்றிக்கிட்டாரு. இந்த மேட்ச் தோற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் அவருடைய சுனாமி ஃபினிஷரை பார்த்தீங்கன்னா மிஸுக்கு மேலே போட்டு தாக்குறாரு. அவருடைய சுனாமி ஃபினிஷர்னாலே பார்த்தீங்கன்னா மூழ்க அடிக்கிறாரு மிஸ்ஸை. பாவங்க மிஸ்ஸு ராண்டி ஆர்டன் பேச்சை கேட்டு வந்துட்டார். ராண்டி ஆர்டன் ஆட்டு பேச்சை கேட்டு வஞ்சத்தில் வீழ்ந்தா ஏடா மிஸ்ஸு, பாவம்.
பேக் ஸ்டேஜில் சிஎம் பேங்க் ப்ரொமோ போடுறாரு. இன்னும் என்னுடைய ஒய்ஃப் தந்த அந்த பேண்ட் வந்து ட்ரூ மாக்கிண்டரோட கையில் தான் இருக்குது, கூடிய சீக்கிரம் அதை நான் பிடுங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அடுத்தது மார்க் ஹென்றி மற்றும் ஜேக்கப் ஹென்றி. மார்க் ஹென்றி அவரோட பையன் ஜேக்கப் ஹென்றி இருவரும் சேர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ராக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ ஜேக்கப் ஹென்றி வந்து WWEல அஃபிஷியலி கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணியிருக்காரு. மார்க் ஹென்ரியோட பையன், மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம 3 மார்க் ஹென்ரியை பார்த்துருக்கோம்ப்பா. ஒன்று மார்க் ஹென்றி மாதிரியே இருக்குது ஒடிசியே ஜோ, இன்னொன்று மார்க் ஹென்றி, இன்னொன்று மார்க் ஹென்ரியோட பையன். மொத்தம் 3 மார்க் ஹென்றி பார்த்துருக்கோம்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் டைம் WWE பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் நடத்துகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி பேசின் பெல்லில் மிக்ஸ் மேன் டாக் டீம் மேட்ச்சு த ஜட்ஜ்மெண்ட் டே, நியூ ஜட்ஜ்மெண்ட் டே வெர்சஸ் ஓல்டு ஜட்ஜ்மெண்ட் டே. அதாவது ரியா ரிப்ளே மற்றும் டேமின் இருவரும் சேர்ந்து டாக் டீமாக இணைந்து லீவ் மோர்கன் மற்றும் பேர் டக்குன்னு இதாவது பாருங்களேன் டாமினிக் மிஸ்டீரியோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச்சு. அதாவது வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு இருக்குது, நான் ஒரே டேக்கில் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு 7.3 மினிட்ஸாக. ஸோ அதனால் கொஞ்சம் பேர் திக்கிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. சரி, மெயின் ஈவெண்ட் டைமுக்கு முன்னாடி ஜே ஊஸை பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினை கூப்பிட்டு இன்றைக்கி நீ வின் பண்ணணும் ஊஸ், நீ வின் பண்ணிவிட்டு நம்ம டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜே ஊஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் சிங்கிள் ரெஸ்லருக்காக போக போகிறது இல்லை, உங்கள் ஆசை சிங்கிள் கெரியர் போகணும். ஆனால் WWE உங்களுக்கு டாக் டீம்லேயே வச்சு சாக வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க போல இருக்குது. மேட்ச் நடக்குது, இது 2-on-4 ஃபால்ஸ் கவுண்டர் மேட்ச்சு. அதாவது இந்த மேட்ச்சில் யார் 2 தடவை வெற்றி பெறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். இந்த மேட்ச்சில் ரொம்ப க்ளீனாக ஃபஸ்ட்டு யார் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்கன்னா சாமி ஜெயின் வந்து பிரான்சன் ரீடை பின்ஃபால் பண்ணி இந்த மேட்ச்சில் சாமி ஜெயின் வின் பண்ணிட்டார். பட் ஆனால் அதில் கூட ஒருக்கா வின் பண்ணணும், அப்போ தான் இந்த மேட்ச்சில் சாமி ஜெயின் நியூ சாம்பியன். செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ இந்த பக்கம் சாமி ஜெயினுக்கு ஒன்று, இந்த பக்கம் பிரான் பிரேக்கருக்கு ஒன்று, 2 பேரும் ஒவ்வொன்று. இந்த தடவை யார் வெற்றி பெறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். மேட்ச் ரொம்ப பயங்கரமாக மும்முரமாக போகுது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினுக்கு டாப் ரோப்லேருந்து ஒரு ஸ்பியரை போட்டு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் வந்து வின் பண்ணி அந்த ஸ்டில் அவருடைய இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணிட்டாரு. இன்றைக்கி இதோட ராவை முடிச்சுட்டாங்க. ராவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருந்தது. என்னுடைய ரேட்டிங் 10க்கு நான் ஒரு 8 ஸ்டார் கொடுப்பேங்க. உங்களுடைய ஸ்டார் ரேட்டிங்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்லதொரு ரெஸ்லிங் செய்கிற நான் உங்களை சந்திக்கிறேன்.